ஹே காய்ஸ், நம்ம மேட்ரிக்ஸ் பில்டர் சீரீஸ் பார்ட் 2 வீடியோவுக்கு எல்லாரையும் வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம பேக் அண்ட் கோடிங்குள்ள போக போறோம். ஃபர்ஸ்ட் செக்ஷன்ல தேவையான மாடியூல்ஸை இம்போர்ட் பண்றோம். வெப் ஏபிஐ கிரியேட் பண்ண ஃபாஸ்ட் ஏபிஐ, ஃபைல் அப்லோடுக்கு அப்லோட் ஃபைல் மற்றும் ஃபைல், எரர் ஹேண்ட்லிங்கிற்கு HTTP எக்ஸெப்ஷனை கொண்டு வர்றோம். அப்லோட் ஆகிற இமேஜை மெமரியிலேயே ஹேண்டில் பண்ண பைட்ஸையோ, இமேஜ் கன்வர்ஷனுக்கு PIL இருந்து இமேஜை இம்போர்ட் பண்றோம். நம்ம மெயின் இமேஜ் மேட்ரிக்ஸ் ஆபரேஷன்ஸ்க்கு நம்பையையும் ஃப்ரண்ட் டேட்டாவை அனுப்ப base64 என்கோடிங்கையும் இம்போர்ட் செஞ்சாச்சு. கடைசியா ஃபாஸ்ட் ஏபிஐ இன்ஸ்டன்ஸை கிரியேட் பண்ணி அதுக்கு ஒரு டைட்டில், டிஸ்கிரிப்ஷன் மற்றும் வெர்ஷன் செட் பண்ணி நம்ம ஏபிஐயை ரெடி பண்ணிட்டோம். அடுத்த செக்ஷன்ல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த பண்ண போறோம். அதுதான் கார்ஸ் மிடில்வேர் கான்ஃபிகரேஷன். நம்ம ஃப்ரண்ட் அண்ட் ரியாக்ட் ஆப் ஒரு போர்ட்ல ஓடும், பேக் அண்ட் ஃபாஸ்ட் ஏபிஐ வேறொரு போர்ட்ல ஓடும். இதனால பிரவுசர்ல பாதுகாப்பு காரணங்களுக்காக வரக்கூடிய கிராஸ் ஆரிஜின் பிளாக்கிங் பிரச்சனையை தவிர்க்க app.add மிடில்வேர் மூலமா கார்ஸ் மிடில்வேரை ஆட் பண்றோம். இதுல allow_origins equal to starன்னு கொடுத்திருக்கோம். அதாவது எந்த ஒரு ஃப்ரண்ட் அண்ட் டொமைன்ல இருந்தும் நம்ம ஏபிஐக்கு ரிக்வெஸ்ட் வரலான்னு பெர்மிஷன் தர்றோம். அதோட கிரெடென்ஷியல்ஸ், அலௌட் மெத்தட்ஸ், அலௌட் ஹெட்டர்ஸ் எல்லாத்துக்கும் ஆல் ரவுண்ட் பெர்மிஷன் கொடுத்து ஃப்ரண்ட் அண்ட் மற்றும் பேக் அண்ட் கம்யூனிகேஷனை சும்மா ஸ்மூத்தா மாத்தியாச்சு. இப்போ இமேஜ் ப்ராசஸிங்கிற்கு தேவையான முக்கியமான 2 ஹெல்ப்பர் ஃபங்க்ஷன்ஸை எழுத போறோம். முதல்ல RGB to gray ஃபங்க்ஷன். இதுல இமேஜ் அரேவோட RGB சேனல்ஸ் மேல ஸ்டாண்டர்ட் டாட் ப்ராடக்ட் ஃபார்முலாவான 0.299, 0.587, 0.114 மதிப்புகளை மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணி கலர் இமேஜை கிரேஸ்கேலா மாத்துறோம். ரெண்டாவது அரே டு base64 ரெஸ்பான்ஸ் ஃபங்க்ஷன். இது நம்ம ப்ராசஸ் பண்ணின NumPy அரேவை திரும்பவும் ஃப்ரண்ட் அண்ட் ரியாக்ட் ஆப் புரிஞ்சுக்கிற மாதிரி base64 ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் பண்ணி JSON ரெஸ்பான்ஸா ரிட்டர்ன் பண்ணும். ஒருவேளை இதுல ஏதாவது எரர் வந்தா ஹேண்டில் பண்ண ட்ரை எக்ஸெப்ட் பிளாக்கும் வச்சிருக்கோம். இருக்கிற ரொம்பவே முக்கியமான அரே டு base64 ஃபங்க்ஷனோட ட்ரை எக்ஸெப்ட் பிளாக்கை பத்தி தான் நாம ப்ராசஸ் பண்ணணும். NumPy அரேவை ஃபர்ஸ்ட் arr.astype np.where மூலமா ஸ்டாண்டர்ட் 8-bit அன்சைன்ட் இன்டீஜர்ஸா மாத்தி image.from அரே வச்சு இமேஜா கன்வெர்ட் பண்றோம். அப்புறம் bytes.io மூலமா ஒரு மெமரி பஃபர் உருவாக்கி அந்த இமேஜை JPEG ஃபார்மேட்ல அதுல சேவ் பண்றோம். அடுத்து பிரவுசருக்கு டேட்டாவை ஸ்ட்ரிங்கா அனுப்ப base64.b64 என்கோட் செஞ்சு அதை UTF-8 வடிவில் டீகோட் பண்ணி கிறிஸ்பான டேட்டா URL ரெஸ்பான்ஸா ரிட்டர்ன் பண்ணிடுறோம். ஒருவேளை இந்த என்கோடிங் ப்ராசஸ்ல ஏதாவது எரர் ஜாஸ்தியானா அதை ஹேண்டில் பண்ண ஒரு 500 இன்டர்னல் சர்வர் எரர் த்ரோ பண்ற மாதிரி எக்ஸெப்ட் பிளாக்கும் வச்சிருக்கோம். யூசர் பிரவுசர் வழியா அப்லோட் பண்ற இமேஜ் ஃபைலை எப்படி சேஃபா ரீட் பண்ணி அப்படியே ஒரு NumPy மேட்ரிக்ஸா மாத்துறதுன்னு பார்க்க போறோம். அதுக்காக ரீட் அப்லோடட் இமேஜ் அப்படிங்கிற ஒரு அசிங்க் ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ணியிருக்கோம். இது ஃபர்ஸ்ட் அப்லோட் ஆன ஃபைலோட கண்டென்ட் டைப் இமேஜ் தானான்னு செக் பண்ணும். இல்லனா உடனே 400 பேட் ரிக்வெஸ்ட் எரரை த்ரோ பண்ணிடும். இமேஜா இருந்தா ஃபைல் டாட் ரீட் மூலமா கண்டென்ட்டை மெமரிக்கு எடுத்து bytes.io மற்றும் PIL image.open மூலமா RGB கலர் மோடுக்கு கன்வெர்ட் பண்ணி கடைசியா np.where வச்சு ஒரு பியூர் NumPy அரேவா மாத்தி நமக்கு ரிட்டர்ன் பண்ணிடும். இப்போ நம்ம மெயின் API endpoints ஏரியாவுக்கு வந்துட்டோம். Grayscale மற்றும் மிரர் எஃபெக்ட்டுக்கான போஸ்ட் ரிக்வெஸ்ட் endpoints-அ செட் பண்றோம். ஃபர்ஸ்ட் /API/v1/grayscale endpointல யூசர் அனுப்புற இமேஜை ரீட் பண்ணி நம்ம ஹெல்ப்பர் ஃபங்க்ஷன் மூலமா கிரேஸ்கேல் மேட்ரிக்ஸா மாத்தி base64 ரெஸ்பான்ஸா ஃப்ரண்ட் எண்டுக்கு அனுப்புறோம். அடுத்ததா /API/v2/mirror endpoint. இதுல ரொம்ப சிம்பிளா பைத்தானோட பவர்ஃபுல் மேட்ரிக்ஸ் ஸ்லைசிங் லாஜிக்கான gray:::-1 அப்படிங்கிற ஒரே ஒரு லைன் கோட வச்சு இமேஜை அப்படியே ஹாரிசான்டலா மிரர் ஃபிளிப் பண்ணி அவுட்புட்டா மாசா ரிட்டர்ன் பண்றோம். இன்னும் 2 சுவாரஸ்யமான எண்ட் பாயிண்ட்ஸ் பார்க்க போறோம். ஒன்னு ரெட் ஐசோலேஷன், இன்னொன்னு பைனரி இமேஜ். ரெட் ஐசோலேஷன்ல இமேஜ்ல இருக்கிற ரெட் சேனல் 150க்கு மேலையும் கிரீன் மற்றும் ப்ளூ சேனல்ஸ் 100க்கு கீழையும் இருக்கிற மாதிரி ஒரு பூலியன் மாஸ்க் கிரியேட் பண்றோம். அப்புறம் np.zeros_like வச்சு ஒரு பிளாக் இமேஜை உருவாக்கி இந்த மாஸ்க் பொருந்துற இடங்கள்ல மட்டும் ஒரிஜினல் கலரை அப்ளை பண்ணி ரெட் கலரை மட்டும் தனியா பிரிக்கிறோம். அடுத்து பைனரி எண்ட் பாயிண்ட்ல கிரேஸ்கேல் இமேஜை எடுத்து np.where மூலமா பிக்சல் வேல்யூ 128க்கு மேல இருந்தா 255 அதாவது ஒயிட் கலராவும், கம்மியா இருந்தா 0 அதாவது பிளாக் கலராவும் மாத்தி கிறிஸ்பான பிளாக் அண்ட் ஒயிட் இமேஜை கொண்டு வர்றோம். ஒரு அட்வான்ஸ்டு கான்செப்டுக்கு வர்றோம்.
அதுதான் மேனுவல் 2D கான்வல்யூஷன் மூலமா எட்ஜ் டிடெக்ஷன் பண்றது. இதுக்காக 3x3 சைஸ்ல ஒரு எட்ஜ் கர்னல் அரேவை நாமளே டிஃபைன் பண்றோம். இதோட சென்டர்ல 8, மற்ற இடங்கள்ல -1 இருக்கும். அப்புறம் இமேஜோட ஹைட் மற்றும் வித்தை எடுத்துக்கிட்டு நெஸ்டட் ஃபார் லூப்ஸ் மூலமா இமேஜோட ஒவ்வொரு பிக்சல் மேலேயும் இந்த கர்னலை ஸ்லைடிங் மேட்ரிக்ஸா நகர்த்தி மல்டிப்ளை பண்ணி சம் பண்றோம். வர்ற வேல்யூவை np.clip வச்சு 0 to 255 ரேஞ்சுக்குள்ள லாக் பண்ணி எட்ஜஸை மட்டும் பக்காவா ஹைலைட் பண்ணி அவுட்புட்டை ஜெனரேட் பண்றோம். நம்ம மேட்ரிக்ஸ் ஃபில்டரோட லாஸ்ட் ஃபில்டரான இன்வெர்டட் பென்சில் ஸ்கெட்ச் எஃபெக்டை பில்ட் பண்ண போறோம். இதோட லாஜிக் அப்படியே போன செக்ஷன்ல பார்த்த அதே எட்ஜ் டிடெக்ஷன் கான்வல்யூஷன் லூப் தான். 3x3 எட்ஜ் கர்னலை வச்சு இமேஜோட எட்ஜஸை நெஸ்டட் ஃபார் லூப் மூலமா மேனுவலா கால்குலேட் பண்ணி எட்ஜ் இமேஜை ரெடி பண்ணிடுறோம். அதுக்கப்புறமா ஒரு சின்ன மேட்ரிக்ஸ் மேஜிக் பண்ண போறோம். அதுதான் 255 மைனஸ் எட்ஜ் அண்டர்ஸ்கோர் இமேஜ். இப்படி பண்றப்போ எட்ஜ் லைன்ஸ் எல்லாம் பிளாக் கலர்லயும் பேக்ரவுண்ட் ஒயிட் கலர்லயும் மாறி சும்மா தத்ரூபமான பென்சில் ஸ்கெட்ச் ஆர்ட் எஃபெக்ட் நமக்கு கிடைச்சிடும். கடைசியாக நம்ம ஃபைனல் வந்துட்டோம். இதுவரைக்கும் எழுதின கோடு, மிடில்வேர், ஹெல்பர் ஃபங்க்ஷன்ஸ் மற்றும் 6 மாசான ஏபிஐ எண்ட் பாயிண்ட்ஸை எல்லாத்தையும் ரன் பண்ணி சர்வரை லைவா கொண்டு வர போறோம். அதுக்காக இஃப் நேம் ஈக்குவல் டு மெயின் கண்டிஷனுக்குள்ள யூவிகான் மாடியூலை இம்போர்ட் பண்றோம். அப்புறம் uvicorn.run ஃபங்க்ஷன்ல நம்ம ஆப் ஆப்ஜெக்டை பாஸ் பண்ணி ஹோஸ்ட் அட்ரஸை 0.0.0.0 மற்றும் போர்ட் நம்பரை 8000ன்னு செட் பண்றோம். இப்போ இந்த பைத்தான் ஃபைலை எக்ஸிக்யூட் பண்ணினா போதும், நம்ம லோக்கல் ஹோஸ்ட் 8000ல ஏபிஐ சர்வர் சூப்பரா ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ஹே காய்ஸ், நம்ம மேட்ரிக்ஸ் ஃபில்டர் ஆப்போட அவுட்புட் ரிசல்ட்ஸ் சும்மா வேற லெவல்ல வந்திருக்கு. ஸ்கிரீன்ல நீங்க பார்க்குற இந்த ஒரிஜினல் கலர்ஃபுல் இமேஜ் அப்படியே நம்ம பில்ட் பண்ண 6 NumPy ஃபில்டர்ஸ் வழியா ப்ராசஸ் ஆகி பக்காவா ரெண்டர் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் கிரேஸ்கேல் ஃபில்டர்ல கலர் சேனல்ஸ் எல்லாம் கிறிஸ்பான மோனோக்ரோம் அவுட்புட்டா மாறி இருக்கு. ரெண்டாவது மிரர் எஃபெக்ட்ல நம்ம மேட்ரிக்ஸ் ஸ்லைசிங் லாஜிக் பிக்சல்ஸ் அப்படியே ஹரிசான்டலா ஃபிளிப் பண்ணிருக்கு. மூணாவது கலர் ஐசோலேஷன்ல நம்ம பூலியன் மாஸ்க் அந்த ரெட் அண்ட் ஆரஞ்சு டோன்ஸை மட்டும் தனியா பிரிச்சு மாஸ்க் காட்டுது. நாலாவது பைனரி பிக்சல் ஃபில்டர் மூலமா ஹை கான்ட்ராஸ்ட் பிளாக் அண்ட் ஒயிட் ஸ்டென்சில் லுக் கிடைச்சிருக்கு. அஞ்சாவது எட்ஜ் டிடெக்ஷன்ல நம்ம 2D கான்வல்யூஷன் லூப் ஷார்ப்பான அவுட்லைன்ஸை மட்டும் தூக்கலா காட்டியிருக்கு. கடைசியா ஸ்கெட்ச் டேட்டா ஃபில்டர்ல தத்ரூபமான பென்சில் ஸ்கெட்ச் எஃபெக்ட் ஒயிட் பேக்ரவுண்ட்ல வந்து அவுட்புட்டையே கம்ப்ளீட் பண்ணிருக்கு. உடனே செக் பண்ணி நம்ம டீன்சி ஸ்டெப் 2 ப்ராஜெக்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.